திரு முத்துரத்தினம் திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கத்திலிருந்து திரு முத்துரத்தினம் அவர்கள் இணைக்கிறாங்க. ஐயா சார் வணக்கம், இணைப்பில் வந்து மிக்க நன்றி. உங்களுடைய பார்வையில் பட்ஜெட் எப்படி இருக்கு சார்? வணக்கம் சார். வணக்கங்க. சார் இந்த பட்ஜெட் வந்து சார் உண்மையாக வந்து எம்எஸ்எம்ஐ செக்டாருக்கு வந்து உலக சப்போர்ட்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க ஒண்ணு. ஓகேங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா வரி விலக்கு வந்து பாத்தீங்கன்னா 12 லட்சம் வரைக்கும் உயர்த்தி இருக்காங்க. அதெல்லாம் வரவேற்கிற விஷயம். ஓகே. அதே மாதிரி ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு 20 கோடி வரைக்கும் அறிவிச்சிருக்காங்க. அதெல்லாமே ஒரு பெரிய ஒரு எம்எஸ்எம்இ செக்டாருக்கு சப்போர்ட்டா இருக்கு. ஒட்டுமொத்த பட்ஜெட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த 2025 பட்ஜெட் வந்து சிறு குறு தொழில் வந்து மனதில் வைத்த பட்ஜெட்டா இருக்குங்க. ஓகே. இப்ப ஏன்னா வந்து எப்படின்னா இப்ப வந்து நம்ம எந்த கோரிக்கையும் வைக்காம மாநில அரசோ இல்ல வந்து இது தொழில்துறையோ வந்து கோரிக்கை வைக்காம வந்து அவங்களே வந்து ஆராய்ந்து இந்த சிறு குறு நடுத்தர தொழிலுடைய பாதிப்பில் மீட்டெடுக்கிற மாதிரி இந்த பட்ஜெட் அமைகிற மாதிரி பண்ணிருக்காங்க. ஏன்னா இந்தியாவில வந்து 90% வந்து சிறு குறு நடுத்தர தொழில் செய்வதா இருக்காங்க. அரசாங்கம் வந்து அரசாங்கோட அமைப்பெயர் என்னன்னா பெரும் கார்பரேட் செக்டாருக்கு தான் வந்து பண்றாங்க மாதிரி இருந்தத இந்த ட்ரிப் பார்வை வந்து சிறு குறு நடுத்தர தொழிலை சேர்ந்தவர்களை பார்த்த மாதிரி இருக்கு பட்ஜெட். சார் இப்போ இங்கே இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஏற்றுமதியை அதிகப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு, அதே மாதிரி என்னன்னா உள்நாட்டிலேயே தன்னிறைவு அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு, அது தொடர்பான அறிவிப்பெல்லாம் வந்திருந்தது. அதெல்லாம் எப்படி இருக்கு இந்த பட்ஜெட்டை பொறுத்த அளவுக்குங்க சார்? இல்ல இப்போ நீங்க ஜவுளி தொழில் பாத்தீங்கன்னா தனியா இறக்குமதி வரி எடுக்கிறேன்னு இருக்காங்க. இறக்குமதி வரிங்கிறது நம்மளுக்கு வந்து மூலப்பொருள் பருத்தியை வந்து வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்றதுக்கு 11% வட்டி இருக்கு, வரி இருக்கு. அது ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னாவே நம்ம வந்து நம்ம மூலப்பொருளுடைய தட்டுப்பாடு கம்மியாயிடும். ஏன்னா வந்து இப்போ வந்து உலக அளவில் வந்து பாத்தீங்கன்னா பருத்தியுடைய விலை வந்து இந்தியாவில் அதிகமா இருக்கு. 22% விலை அதிகமா இருக்கு. ஓஹோ, சரிங்க சார். பருத்தி இறக்குமதிக்கு உண்டான வரி 11% எடுத்து விட்டாங்கன்னா பருத்தி ஆடை வந்து உலக அளவில் நம்ம வந்து ஏற்றுமதி பண்றதுக்கு வாய்ப்பு அமையுங்க. அதே மாதிரி புதிய இயந்திரங்களை இறக்குமதி பண்றதுக்கு வரி சிலகை வரும்னு நினைக்கிறேங்க. ஓகே ஓகே ஓகே. ஆமா ஆமா. அத ஒண்ணு மட்டும் நமக்கு ஏமாற்றம் சொல்லாங்க. எப்படின்னா பங்களாதேஷிலிருந்து இறக்குமதி ஆகிற ஆடைகளுக்கு வந்து வரி விதிக்கும் வரி போறோம். அதுக்கு அறிவிப்பு இல்லாத ஒண்ணு எங்க ஏமாற்றமா இருக்கு. ஆனா ஒட்டுமொத்த இந்த பட்ஜெட் வந்து ஒரு சிறந்த பட்ஜெட்னே சொல்லலாங்க. இல்லை, இப்போ நீங்கள் ஏற்றுமதி சார்ந்திருக்கக்கூடிய தொழிலில் இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும். இப்போ கடந்த முறை இருந்தக்கூடிய பட்ஜெட்டும் இந்த முறை இருந்தக்கூடிய பட்ஜெட்டும் ஒப்பீட்டு அளவில் பார்க்கும்போது எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்ல, அப்படி போன ட்ரிப் இருந்த பட்ஜெட் பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து நாங்க எதிர்பார்ப்பு வந்து முழுமையா எங்களுக்கு வந்து சேரல. இந்த பட்ஜெட்டுமே பாத்தீங்கன்னா சார் நாங்க எதிர்பார்ப்புங்கிறது ஒன்னா இங்க இருக்கிற தொழில் முனைவோருக்கு அரசுக்கு சொல்லணுங்க. இல்லைன்னா இங்க இருக்கிற மாநிலத்துடைய நிதி சொல்லணும். ரெண்டுமே இல்லாம ஒரு சூழ்நிலை வந்து ஒரு பட்ஜெட் வெளியே வந்திருக்கும் போது எம்எஸ்எம்இ செக்டாருக்கு சப்போர்ட்டா இருக்கிற மாதிரி இருக்குங்க. 1.5 லட்சம் கோடி ஒதுக்கி இருக்காங்க. இதெல்லாம் ஒரு வரவேற்கிற விஷயங்க. இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு 20 கோடி, இதெல்லாம் நிறைய விஷயங்கள். அதாவது சுயமா அதை திங்க் பண்ணி வைப்பாங்க நடத்தியதுங்க. நாம எந்த கோரிக்கை வைக்கலையே. எந்த தொழில்துறை போய் மத்திய அரசு பார்த்து சொன்னாங்க? சொல்லவே இல்லை. அதே மாநிலத்தில் எந்த கோரிக்கை வச்சாங்க? ஒண்ணுமே இல்லையே. அப்படி இருக்க வேலையில வந்து இல்ல அப்படி இல்ல முத்துரத்தினம் சார். இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ என்னன்னா பொதுவாக இப்போ பட்ஜெட் தாக்கல் பண்றதுக்கு முன்னாடி என்னன்னா நிதித்துறை சார்ந்திருக்கக்கூடிய அதிகாரிகள் அலுவலர்கள் எல்லா இடங்களையும் வந்து அவங்களுடைய ஒப்பீனியன்ஸ் எல்லாம் கேட்டுட்டு போவாங்க. அப்படிங்கிறது வந்து நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயம் தானே. இப்போ நீங்க அப்படி ஒப்பீனியன் சொல்லாமே அவங்க வந்து இப்படி இந்த மாதிரி எடுத்துட்டு போறாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுதா? இல்ல அப்படின்னா ஒப்பீனியன் சொல்லாமே ஒரு புதிய அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு அப்படிங்கறத வரவேற்கிறீங்களா? ரெண்டு பக்கம் பார்க்க வேண்டியிருக்கு இல்லைங்களா? இல்ல, இது எப்படின்னா சார் நம்ம வந்து புதிய அதாவது வந்து நம்ம ஒப்பீனியன் கேட்காமையே அவங்க வந்து அறிவிச்சிருக்காங்கிறது வரவேற்க. அதாவது வந்து அரசு வந்துங்க நம்ம கோரிக்கையை வந்து நம்ம வந்து ஒன்றும் அரசுக்கு வைக்கவே இல்லை. அதுக்குள்ள வாய்ப்பு எங்களுக்கு கொடுக்கல, அரசு கொடுக்கல, நாங்க பார்க்கறதுக்குள்ள வாய்ப்புகள் கிடைக்கலைங்க. அப்படி இருக்கும்போது இது ஒரு எம்எஸ்எம்இக்கு இந்த அளவு பண்ணிருக்கிறதுப்ப நாங்க வரவேற்கிறோம். கடன் உத்தரவாதம் அப்படிங்கறது வந்து அது நல்ல வரவேற்பு. இப்ப நீங்க அதே மாதிரி இப்போ இங்க இருந்த திருப்பூர்ல இருந்து ஒரு பெரிய அளவுக்கான ஏற்றுமதி பல நாடுகளுக்கு நடக்குது. அது மூலியமாக இப்போ உங்க தொழில்துறை சார்ந்திருக்கக்கூடிய வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பா சார். எங்களுக்கு வந்து இறக்குமதி வரி வந்து ரிமூவ் பண்ணிருக்காங்க. அது ஒரு வரவேற்க. ரெண்டாவது எங்க திருப்பூர் வந்து 90% வந்து எம்எஸ்எம்இ செக்டார் சேர்ந்துருக்கீங்க. ஆமாங்க.
அதுக்கு வந்து 1 லட்சம் கோடி ஒதுக்குறது அது உங்களுக்கு சப்போர்ட் ஆச்சு. ஸ்டார்ட் அப் கம்பெனிகளும் நிறைய நிறைய விஷயங்கள் அவங்களே சுயமா வந்து பண்ணிருக்காங்க சார். அதெல்லாம் வரவேற்கிற விஷயம். நம்ம குறை சொல்லுவோம் அதாவது குறை சொல்லுவத பாத்தீங்கன்னா நம்ம போலாங்க. பட் குறை சொல்ல முடியாத அளவு பண்ணிருக்காரு மாதிரி என்னுடைய பார்வையில் இருக்கு. ரைட் சார், ரொம்ப நன்றி. நீங்க உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி.